தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலக கேட்டின் நிறம் இரவோடு இரவாக மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சீனிவாசன். வணக்கம் சீனிவாசன். தலைமை அலுவலக கேட்டின் நிறம் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது? இந்த நிற மாற்றத்திற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இன்னும் சில மணி நேரத்தில் பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கான அதிகாரப்பூர்வ கொடியை அறிமுகப்படுத்த உள்ளார். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் சுற்றி 3 இடங்களில் பேரிகேட் அமைத்து தமிழக வெற்றி கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை வைத்திருக்கும் கட்சி நிர்வாகிகளை மட்டும் விழா அரங்குக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகமான பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் 2 நுழைவாயில் உள்ளது. இரண்டு நுழைவாயில் கதவுகளும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சிவப்பு நிறம் பூசப்பட்டு இருந்தன. அதே நேரத்தில் நாம் நேரில் கூறியது போல தலைமை வெற்றி கழகத்தினுடைய தலைமையின் உத்தரவின்படி இந்த நுழைவாயில் கதவுகளின் நிறம் மாற்றப்படும் என்று நேரலில் கூறியிருந்தோம். அதே போல் இரவாக சிவப்பு நிறத்தில் இருந்த இந்த 2 கதவுகளும் தற்போது பச்சை நிறத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் திடீரென்று இந்த பச்சை நிறத்தில் மாற்றப்படும் கதவுகளால் தற்போது விஜய் அறிமுகப்படுத்த இருக்கும் அந்த கொடியில் பச்சை நிறம் ஏதாவது தென்படுமா என்ற ஆவலோடு அக்கட்சியினர் காத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இரவோடு இரவாக சிவப்பு நிற கதவுகளை மாற்றி பச்சை நிறத்தில் வண்ணம் பூசப்பட்டுள்ளது இப்பகுதியில் பேசு பொருளாக மாறியிருக்கின்றன. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இயக்கும் கொடியில் பச்சை நிறம் இடம்பெற்றால் இப்பகுதி சுவர் முழுக்க கூட பச்சையாக மாற்றப்படலாம் என்ற கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசுவதை நம்மால் காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் 3 பக்கமும் சுற்றி, அதாவது இந்த தலைமை அலுவலகம் அமர்ந்திருக்கின்ற 3 பக்கமும் சுற்றி சுமார் 60க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இங்கே வருகை தந்திருக்கின்ற சுமார் 200 - 350 பேர் வரையிலான அனைவருக்கும் காலை உணவாக இட்லி, பொங்கல், வடை உள்ளிட்ட உணவுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சியில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் கொடியை அறிமுகப்படுத்த உள்ளதால் பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்டிருக்கின்ற சுமார் 20க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் மூலமாக பாதுகாப்பு பணி இப்பகுதியில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தனியாக பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு தனியாக இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கொடி கம்பம் பல நிற வண்ணங்கள் கொண்ட பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.